இன்றும் சமுதாயத்தில் இருக்கும் மிகப்பெரிய பிரச்சனைகளில் ஒன்று பெண்களின் உரிமை. பெண்களுக்கு அவர்களின் உரிமை அனைத்தும் முழுமையாக பெறப்பட்டது என்றால் இல்லை என்றே கூறலாம். இன்றும் சட்ட நிபுணர்களும் அரசாங்கமும் பெண்களுக்கான உரிமைகளை திட்டமிடுவதில் பல்வேறு கட்ட முயற்சிகளை எடுத்துக்கொண்டுதான் இருக்கின்றன. ஆனால் முழுமையாக பெண்களுக்கான உரிமைகள் கொடுக்கப்படவில்லை. இன்னும் உலகில் பல இடங்களில் பெண்கள் அடிமைப்பட்டுதான் இருக்கின்றார்கள். ஆனால் 1400 ஆண்டுகளுக்கு முன்பே படைத்த இறைவன் தன்னுடைய இறுதி வேதமான திருக்குரானில் பெண்களுக்கான உரிமைகளை பற்றி மிக தெளிவாக இறைவன் குறிப்பிட்டு இருக்கின்றான். இஸ்லாத்தில் பெண்களின் உரிமை, இஸ்லாத்தில் ஆணும் பெண்ணும் சமமே, உயர்வு தாழ்வு எதுவும் கிடையாது. இஸ்லாத்தில் பெண்களுக்கு சொத்துரிமை உள்ளது. பெண்களுக்கு தன்னுடைய கணவனை தேர்ந்தெடுக்கும் உரிமை உள்ளது. பெண்களுக்கு தன்னுடைய மனக்கொடையை நிர்ணயிக்கும் உரிமையும் உண்டு. பெண்களுக்கு கல்வி என்ற உரிமையை உண்டு. பெண்களுக்கு மறுமணம் செய்யும் உரிமை உண்டு. பெண்கள் மனம் முடித்த பிறகு மணவாழ்வில் ஏதேனும் கசப்பு ஏற்பட்டால் உடனடியாக நேரடியாக விவாகரத்து பெறும் உரிமை உண்டு. மேலும் பற்பல உரிமைகளை இஸ்லாம் பெண்களுக்கு வழங்குகின்றது. இஸ்லாத்தை பற்றி தெரிந்து கொள்ள திருக்குர்ஆனை ஒரு முறையாவது படியுங்கள்.